கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வதம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம நன்மையை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற வார்த்தையே நமக்கு என்னன்னா ஒரு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக எதெல்லாம் கர்த்தர் நன்மையாய் நமக்கு தருகிறாரோ அதை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய் இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் முதலாவதாக அவர் நன்மையினால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த நன்மை எப்படி நம்மை நிரப்பும் என்றால் நம்முடைய கீழ்ப்படிதலினால தான் ஆண்டவர் அவருடைய நன்மையினால நிரப்ப முடியும். நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த இடத்துல அவருடைய நன்மை வருவதற்கு தாமதமாகும். இந்த இடத்துல பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிளா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல சாரிபாத் விதவை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க பையனை என்ன செய்யறாங்கன்னா, நான் இந்த கடைசி நேர உணவை சாப்பிட்டு நான் என்ன செய்வேன், நான் மரித்து போய்விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் பஞ்ச காலம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே இல்லை, உணவுகள் எதுவுமே இல்லை. அதனால அவங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு விறகை பொறுக்கி கொண்டிருக்கிற நேரத்துல எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் அந்த பக்கமாய் வருகிறார். சாரிபாத் என்கிற ஊருக்கு அவர் வருகிறார். அந்த இடத்துல பாருங்க, அந்த விதவை கிட்ட தான் அவர் போறாரு. அந்த விதவை கிட்ட போகும்போது அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு அப்பமும் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொடுன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, அந்த விதவை அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நாங்களே இது சாப்பிட்டு நாங்க சாகலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த தேவனுடைய மனிதனாகிய எலியா கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்போ அவ 2 விறகு பொறுக்குகிறாள். அப்போ முதலாவது வார்த்தை அவர் சொன்னது என்னன்னா, நீங்க பயப்படாதே, நீ பயப்படாதே. அநேக சூழ்நிலையில நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு பஞ்ச காலம் வரும் பொழுது நம்முடைய இருதயத்துல வருகின்ற முதல் காரியம் என்னவென்றால் பயம்தான். அதனால இந்த இடத்துல எலியா என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே. அப்ப அந்த பயப்படாதே என்கிற வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையா இருந்தது. உடனே அவ என்ன செய்றா, நீ வந்து முதலாவது நான் என்ன சொன்னனோ அந்த வார்த்தையின்படி நீ போய் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லும் பொழுது அவள்கிட்ட இருந்து அந்த கொஞ்சம் மாவுல போய் அவருக்காக ஆயத்தப்படுத்துற கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருந்துச்சு. அதுல வந்து அந்த அப்பத்தை ரெடி பண்ணி அந்த தேவனுடைய மனிதனுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இந்த இடத்துல பாருங்க, அவளுக்கே அங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஆனா இந்த எலியா என்கிற தேவனுடைய மனிதன் வந்து கேட்கும் பொழுது அவள்கிட்ட இருந்த அந்த கொஞ்சத்தையும் என்ன செய்யறா, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு செய்து கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம எதை வச்சிருக்கிறோம்? இந்த இடத்துல பாருங்க, முதலாவது அவ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை வைத்தபடினாலதான் அவளுக்கு இருந்த அந்த கொஞ்சத்தை என்ன செய்தா, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவளுடைய வாழ்க்கை என்ன செய்தார், ஆண்டவர் நன்மையினால நிரப்பினார். 1 ராஜாக்கள் 17:14 சொல்லப்படுகிறது, அவளுடைய பானையில மாவு வந்து செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால அவளை என்ன செய்தார், ஆண்டவர் நிரப்பினார். அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அவன் என்ன செய்தாங்க, அவங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்கள் என்று சொன்னார்கள். சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது எவள் ஒருவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார், அவர்களை ஆண்டவர் அவருடைய நன்மையினால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அவருடைய நன்மையினால நிரப்பப்பட வேண்டுமா, தேவனுடைய நன்மையினால நிரப்பப்பட வேண்டுமா? அப்படி வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடுகிறவர்களா இருக்கணும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயமும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான். ஏன்னா எலியா சொன்ன வார்த்தையின்படியே அவள் போய் செய்தபடினாலதான் அவளுடைய வீட்டுல ஆண்டவர் அவளை நன்மையினால நிரப்பினார். மாவு செலவழிந்து போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை. இருக்கிற எல்லா பாத்திரத்தை, பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்துலயும் அவன் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மாவு செலவழிந்து போகவே இல்லை. அப்ப அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நன்மை
நன்மையினால நிரப்புவார். ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவரை பின்தொடர்ந்தால் நமக்கு ஆண்டவர் நன்மையினால நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவரை பின்தொடர்கின்ற ஒரு இருதயம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையில் இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு அவர் பையன் ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றிலேயும் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாமை எல்லா காரியங்களிலும் அவங்களை ஆசீர்வதித்து வந்தார். தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியான ஒரு ஊழியக்காரனை தான் இந்த காரியத்தை பார்க்கும்படியாக அனுப்புறார். அந்த காரியத்தை பார்க்கும்படியாக அனுப்பும் போது ஆதியாகமம் 24:7 சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, 24:7 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டு வருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனே ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை என்ன செய்வார்? அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக அனுப்புவார். நீ தைரியமாக போன்னு சொல்லி இந்த இடத்துல ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். அப்போ தூதனை அவன் என்ன செய்தான்? ஊழியக்காரன் பின் தொடர்கிறவனா இருந்தான். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமுடைய ஜெபமும் அப்படிதான் இருந்தது. 24:40 அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் தமக்கு முன்பாக என்ன செய்யறாரு? தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். நம்ம எப்பொழுது தேவனை பின்தொடர்ந்து நடக்கிறோமோ, இந்த இடத்துல பாருங்க, அந்த ஊழியக்காரன் எதெல்லாம் மனதில் வேண்டி கொண்டானோ அதே போல இந்த ரெபேக்காள் செய்கிறார். அந்த கிணற்றின் அருகே அவருக்கும் தண்ணீர் வார்க்கிறார், கூட்டு வந்த எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறார். அவர் என்னெல்லாம் நினைச்சு இருந்தாரோ எல்லாவற்றையும், ஊழியக்காரன் எதெல்லாம் நினைச்சு இருந்தாரோ அதெல்லாம் ரெபேக்கா செய்றா. ஏன்னா அவருக்கு முன்னாடி யார் இருக்கிறா? தூதன் இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு முன்பாக சென்றபடினால எல்லா கோணலான பாதைகளையும் என்ன செய்தார்? ஆண்டவர் செவ்வையாய் மாற்றினார். அந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? பின்பு ஈசாக்கை ரெபேக்காலை ஆண்டவர் இணைத்து வைத்தார். எந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு முன்பாக தேவன் செல்லும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரை பின்தொடர்ந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையாக எல்லாவற்றையும் தருவார் என்று இந்த இடத்துக்கு ஒரு ஆபிரகாம் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எப்படி ஈசாக்குக்கு பெண் தேட எப்படி அந்த காரியம் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஆனா நம்ம யாரை பின்பற்றி நடக்கிறோம்? யாரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. நமக்கு முன்பாக தேவனுடைய தூதனானவர் அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக போனபடினாலதான் அந்த இடத்துல அந்த காரியம் ஆண்டவர் வாய்க்க செய்தார். இன்றைக்கு நமக்கு முன்பாக தேவன் இருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தீமைக்காக அல்ல, நன்மையாகவே அதை முடிய பண்ணுவார். மூன்றாவது காரியம் என்னன்னா, காத்திருத்தல் மூலமாக ஒரு நன்மையை ஆண்டவர் தருவார். அநேக பேருக்கு நமக்கு காத்திருப்பது மிக ஒரு கொடுமையான ஒரு காரியமா தெரிகிறது. ஒரு பொறுமை இல்லாத, ஒரு காத்திருப்பு இல்லாம இருந்தோமானால் கர்த்தருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது காரியம் நாம் பார்த்தேன், அவர் நம்முடைய வாழ்க்கை நன்மையினால நிரப்புவார். இரண்டாவது காரியம், அவரை பின்தொடர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுவார். மூன்றாவது என்ன பார்த்தோம்னா, காத்திருப்பு மூலமாக அவர் நமக்கு நன்மையை தருவார். இந்த இடத்துல ஏதேன் தோட்ட ஜீவ விருட்சத்தை வைக்கிறார். அது ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம், நன்மையை தரக்கூடிய ஒரு விருட்சம். ஆனா இன்னொரு விருட்சத்தை வைக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். அந்த விருட்சத்திற்கு தான் யார் போறானா? ஏவாள் போறாங்க. அந்த பக்கமா போறாங்க. அவங்க என்ன செய்தாங்க? அந்த தீமையை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்ன செய்தாங்க? அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஜீவ விருட்சத்தை சூஸ் பண்ணாம நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவங்க தெரிந்து கொண்டபடினாலதான். ஏன்னா பிசாசு சொன்ன பொய்யெல்லாம் அவங்க நம்பினதுனால, சரிங்களா, அவங்களுக்கு அந்த காத்திருப்பு இல்லை. நீ சாகவே சாவதில்லை, நீங்க உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல நீங்க மாறுவீங்க, அதெல்லாம் சொல்லி அந்த பிசாசை, அந்த சர்பம் என்ன சொல்றான்? இது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கனின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த சர்பம் ஏவால அந்த பாவத்திற்குள்ளாக அவங்களை கீழ்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க, தீமையை சூஸ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம்மிடத்துல காணப்படும் என்றால் தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல பாருங்க, காத்திருப்பு மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. கொஞ்சம் அவன் நிதானமா யோசித்து இருப்பார்களானால் அந்த கனியை அவங்க புசித்து இருக்க மாட்டாங்க. அந்த சர்பத்தின்
வஞ்சனையை கர்த்தர் அவர்களுக்கு தெரிவித்திருப்பார். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் 25 வருடம் குழந்தைக்காக அவர் வெயிட் பண்ணாரு. ஆனா கொஞ்சம் 13 வருஷத்துக்கு முன்னாடி, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆகார அவர் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணதுனால ஆண்டவர் அதை தாமதமாக்கினார். காத்திருப்பு இல்லாதனால அந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நன்மை தாமதமானது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்க முடியலையா? அநேக காரியங்களுக்கு நம்ம காத்திருக்க முடியலையா? ஆண்டவரிடத்துல நம்ம செபித்திருப்போம், ஆனா நம்முடைய இருதயம் அதற்கு காத்திருக்க முடியலையா? அப்படி என்றால் நம்முடைய நன்மை தாமதமாகும். எப்படி இந்த இடத்துல ஆபிரகாம் அவசரப்பட்டு ஆகார கல்யாணம் பண்ணாரோ, அந்த இடத்துல அவசரப்பட்டு ஆகார கல்யாணம் பண்ணதுனால ஆண்டவர் 13 வருடங்கள் அவர்களோடு கூட பேசவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தின் மகன் பிறக்கவே இல்லை. இன்றைக்கு நமக்கும் அந்த ஒரு நிலைமை ஆகிவிடக்கூடாது. இந்த இடத்துல நம்முடைய நன்மை தாமதமாகி விடக்கூடாது. எப்படி யோபு சொன்னாரோ, யோபு ஒரு வார்த்தையை சொன்னார், நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று. அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயம் யோபுவுக்கு இருந்தபடினாலதான் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையினால யோபுவை நிரப்பினார். இன்று நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நிரப்பணும். ஏவாளை போல தீமையை சூஸ் பண்றவர்களா இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல நம்முடைய நன்மை தாமதமாக கூடாது. யோபுவை போல காத்திருந்து ரெட்டிப்பான நன்மையினால நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் தீமையை சூஸ் பண்ணக்கூடாதுப்பா. எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நன்மையை நாங்கள் சூஸ் பண்ணணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை பின்தொடரக்கூடிய இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி அந்த சாரிபாத்ல ஊர்ல இருக்கிற அந்த விதவை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் அதே போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்குள்ளாக தாங்கப்பா ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை நிரப்புகிற தேவன், உம்முடைய நன்மையினால் எங்களுடைய வீட்டை நிரப்புகிற தேவன், என் குடும்பத்தை நிரப்புகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தாமதமானாலும் அது காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்க தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்க ஆண்டவரே சில டிசிஷன்ஸ் அவசரமா எடுக்கிறதுனால ஆண்டவரே எங்களுடைய நன்மை தாமதமாக கூடாதுப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினால நீங்க நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏவாளை போல ஆண்டவரே தீமையை ஆண்டவரே நாங்க சூஸ் பண்ணிவிடக் கூடாதுப்பா. எல்லா வஞ்சனைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்பத்தின் கிரியைக்கும் எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. யோபுவை போல ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளாக நீங்க வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இரட்டிப்பான நன்மையினால ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரை, திருப்தி ஆக்குங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.